இது மட்டும் கொஞ்சம் மட்டும் போட்டு தயிருக்கா இல்லை மேலே போடலான்னு பார்த்தேன். கொத்தமல்லி போட்டு இதில் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். வேணாம் போட்டு பண்ணணும் அது பண்ணணும் கிருஷ்ணா உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டான். அப்போ பாபு என்னன்றது அவரு ஃப்ரைட் ஆனியன் சொல்கிறாருல அப்படி போட்டோன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் சீஸ் இருக்கும், இதை போயிட்டு லைட்டாக தம் போடலாம். தக்காளி போடலாம். வீடியோ எடுத்துருக்கியா? மேலே மட்டும் வாஷ் பண்ணிட்டு மூடி விட்டு அப்படியே பிரியாணி செஞ்சுருக்கேன். ஏதாவது வீடியோ போடலாம். மிக்ஸ் பண்ணும் எண்ணெய் மசாலா கொடுப்பா. இதெல்லாம் அதில் போட்டுட்டு மூடிடுறோம் சார். கழிக்கலாம். தண்ணி இது வந்து ஒரு கிளாஸ்க்கு சரியா? இது 2 चट லெமன் அந்த கொட்டை மட்டும் எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஆயிரும்.
வச்சுட்டானுங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவனுக்கு எங்கே அதை பார்த்துட்டானுங்கன்னா ராஜபாய் அப்புறம் இங்கே லிஃப்ட் கம்பெனி அப்படியே விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு வேற ஆள் இந்த சிஐடி காலேஜ்னு ஒன்று இருக்குது சிங்கப்பூரில். அவன் கவர்மெண்ட் டெண்டரில் நின்று ஜெயிச்சாங்க. 400 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இருக்கா. ஆனால் இங்கே இப்போது ஒரு 2-3 கம்பெனியே தான் இருக்குது. ஆமாம், எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவன் நினைச்சாரி ரீக்ரியேஷன் பண்ணலாம்ல. ரீக்ரியேஷன் பண்ணி இது பண்ணலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு. பிரியாணி ஃபுல்லாக போடல சார் நீங்கள்? இது ரொம்ப திகட்டுமே. 2 கிலோ தான் செய்கிறோம். 3 கிலோனா ஃபுல்லாக போடலாம். மூடிடும். 2 நிமிஷம் நல்லா கொதி வரணும். ஊற்றிருக்கு கீழே போயிடும் சார். ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கு கீழே போயிடும். தண்ணியில் போடு. ஓகே வந்துருச்சு. நிற்கிருக்கு தண்ணியில் இப்போ ஊற்றி ஆயிடும். வராது கையில் வராது. கீழே கை போடு மணி. கீழே அப்படி இல்லை மணி, அப்படி போடு கை. கீழே இல்லை தண்ணி போட சொல்றியா? அப்படி தண்ணி அங்கே அப்படி இது போடணும். அவருக்கு தெரியும். அப்போ நான் ரைஸ் ஊற்றுவேன். இந்த மாதிரி இந்த ரைஸே கீழே வர மாட்டான். தமிழ் எப்படி கற்றுக்கணும் நீ? தமிழ் பாய் தர டக்குனு தமிழ் அப்படி கற்றுருக்கு. கொஞ்சம் விறகு எடுத்துரு பாய். 2 எடுத்துரு பெரிய. ஏன்னா ரெண்டு மட்டும் எடுத்துரு. ஜாஸ்தி சூட் ஆயிடும் தண்ணி. அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா அப்படி ரைஸில் போவோம். செப்பல் போட்டு போச்சு. இல்லை சாப்பாடு டைமில் செருப்பு போடக்கூடாது சார். அதுதான் போடக்கூடாது. செருப்பு இல்லை. பிரியாணி சமைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இருப்பா. என்ன ஆச்சு? மணி தண்ணி மட்டும் கை கழுவுறதுக்கா? ஆமாப்பா. 2 கிலோ போட்டா? 2 கிலோ போட்டா? ஆமாம். மொத்தம் ஏன் அதில் பாதி ஊற்றுறேன். அதான் காலி ஆயிடுச்சு சார். அதான் முன்னாடி இருக்க போல இருந்துச்சுதா ஊற்றிட்டா ஊற்றக்கூடாது. கீழே எது கீழே பிரியாணியா? அப்புறம் ஏய் மேலெல்லாம் வேலைக்கு வாதியா? நான் கீழே சொன்னேன். இல்லை மேலே ஆமாம் கரெக்டாக தான் இருக்கா சார். மேலே எங்கேயா வீட்டில் உட்காருவா? எப்பவுமே வேணாம் கீழே நான் திருவாரா. நீ போ. நீ போய் இலை மட்டும் கட் பண்ண. ஏன் சார் இது முன்னாடி வந்தாரண்ணா? நீங்களாம் வரமாட்டாரு. மலேசியா போய்க்கிறேன். தூக்கி நிற்கிற சோமுங்கிறதுக்கு அழகாக எல்லாரும் மேலே வந்து எப்போ எல்லா வாட்டியும் அப்படி எடுத்து வந்துருக்கிறோம். அப்படியே செஞ்சோம். இந்த வாட்டி ஆள் ஜாஸ்தி. நாங்கள் கீழே சாப்பிட்டு சாப்பிடலாம். அப்படியே ஏன்னா அது சாப்பிட பண்ணுச்சு. இவ்வளோ சாப்பிட நான் பார்த்துறேன். அப்படியா டோக்கு வந்துடலாங்க. பிரி மூணு ரூபாய். என்ன சொன்னாரா கேட்டதுக்கு? மறந்துட்டேன்னு எதுவும் சொல்லல. இப்போ நாங்கள் சாப்பிட்ட மாற்றி இலையை போட்டோமா கழுவிங்கெல்லாம் இலையெல்லாம் இஷ்டத்துக்கு இருப்பாங்க. இடம் காட்டுங்க போயிட்டு வரேன்.
உப்பு பார்த்தியா? ஓகே, கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும் பிரியாணி. போதா சார் சொல்லுங்கள். முருகன் தம் போட்டுடலாம். கம்மி பண்ணலாம் சார். 2 நிமிஷம் ஹையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விலகு ஃபுல்லாக எடுத்துடலாம். மூணு ரூபா யாரு கேட்டா? கிருஷ்ணா கல்ல எத்தனவா? பச்சடி ரெடி பண்ணு. வீடியோ ஓகே. ரெடி. வாட்டர்